எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. குட், நைஸ். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், God is a God of families. கர்த்தர் குடும்பங்களின் கர்த்தர். இந்த தலைப்பிலே சில சத்தியங்களை நாம் வேதத்திலிருந்து படிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தர் குடும்பங்களை நேசிக்கிறார். கல்யாணம் பண்றது தப்பு, குடும்ப வாழ்க்கைக்கு போறது தப்பு, இந்த மாதிரியான குருட்டு பிரசங்கங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தர் குடும்பங்களை நேசிக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மனிதனை தமது சாயலில் தமது ரூபத்தில் சிருஷ்டித்தார். அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள். மனிதனை ஆணும் பெண்ணுமாக முதல் மனிதனை சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆதாமை அவர் உருவாக்கினார், அவனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார், அப்படிதான் எழுதியிருக்கு. இன்னும் ஏவாள் வரல. ஆனால் ஆதாமை சிருஷ்டித்தவுடன் கர்த்தர் சொல்லிவிட்டார், இவனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி இருக்கிறேன். எங்க அவன் இன்னும் வரலையே என்று பார்த்தால், அவனுக்குள்ளே அவளை வைத்திருந்தார். காலம் வந்த போது அவளை வெளியே கொண்டு வந்து ஒரு பெண்ணாக உருவாக்கி அவனிடத்தில் கொடுத்தார். அவர்களை அவர் ஆசீர்வதித்தார். என்ன சொல்லி ஆசீர்வதித்தார்? அழுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆளுகையை ஆணுக்கு மட்டும் கொடுக்கவில்லை, இருவரும் சேர்ந்து கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற முறை. அவர்களுக்கு உணவை கொடுத்தார். சாப்பாடுன்னு ஒன்றும் கஷ்டமே இல்லை. அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். மனிதனுக்கு எல்லாம் அந்த தோட்டத்தில் இருந்தது, ஆனாலும் அவன் வேலை செய்ய வேண்டும். வேலையை கொடுத்தார். வேலை செய்வதற்கு இடத்தை கொடுத்தார். வேலை செய்ய ரெடியா இருக்கேன், இடம் வேணும்ல, இடத்தை கொடுத்தார். தினமும் அனுதினமும் வந்து அவர்களை சந்தித்தார். டெய்லி வருவார். குளிர்ச்சியான பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே டெய்லி வருவார். வந்து அவர்களோடு ஐக்கியம் வைத்தார். இவங்க என்ன வேணாலும் அவற்றை கேட்கலாம். அவர் அவர்களுடைய சந்தேகங்களை போக்கி அவர்களோடு உறவாடுவார். ஆதாம் தன் மனைவியோடு இசைந்து ஒரே மாம்சமாய் வாழும்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். குடும்பத்திற்காக அவன் வேலை செய்து குடும்பத்தில் உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பை அவனுக்கே கொடுத்து விட்டார். அதற்காக தான் அவனை முதலில் உருவாக்கினார். அவனோடு பேசி எல்லாவற்றையும் புரிய வைத்தார். அதற்கு பிறகு இந்த மனுஷியை கொண்டு வந்தார். இந்த இரண்டு பேருக்கும் ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். குறிப்பிட்ட மரத்தின் கனியை புசிக்க கூடாது. ஆனால் இரண்டு பேரும் அதை புசித்தார்கள். சாகவே சாவாய் என்று சொன்னார். அதாவது மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுவான், அவன் பிசாசின் பிள்ளையாக மாறிவிடுவான். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் அப்படியே அவனை விட்டுவிட அவருக்கு மனதில்லை. அவர் என்ன செய்தார்? ஒரு பலியை கொடுத்தார்.
இந்த பலியை இட்டு அதற்கு பிறகு நீ என்னோடு ஒப்புரவாகி வர வேண்டும் என்று சொன்னார். அவர் குடும்பங்களின் கர்த்தர். அவர்தான் கணவனை கொடுக்கிறார், அவர்தான் மனைவியை கொடுக்கிறார், அவர்தான் பிள்ளைகளை கொடுக்கிறார், அவர்தான் பேர பிள்ளைகளை கொடுக்கிறார், அவர்தான் குடும்பமாக வாழ சொல்லி இருக்கிறார். அது கர்த்தருடைய சித்தமும் திட்டமும் ஆயிருக்கிறது. குடும்பத்தை விட்டு அதற்கு வெளியே உங்களுடைய பணமும் அன்பும் நேரமும் போகும் என்றால் குடும்பம் சீரழிந்து போய்விடும். குடும்பத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அந்த குடும்பத்தினருடைய பொறுப்பு. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து குடும்பமாக வாழ்வது மனிதர்களுடைய பொறுப்பு. இந்த ஆதாம் எனக்கு ஒரு குடும்பம் வேணும் ஆண்டவரே, நான் தனியா இருக்கிறேன் என்று சொல்லவே இல்லை. அவன் நன்றாக இருந்தான், கர்த்தரோடு ஐக்கியம் வைத்திருந்தான், இருவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வந்து பார்த்து ஆதாமிடம் பேசிவிட்டு போனார். ஆனால் கர்த்தர் சொன்னார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. நான் தான் இருக்கிறேன்ல, பரவாயில்லப்பா, சும்மா அப்படியே வண்டியை ஓட்டு அப்படியெல்லாம் சொல்லலை. அவன் தனிமையாக இருக்கிறான், அவன் தனிமை போக்க வேண்டும், அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்து அவர்களை குடும்பமாக வாழும்படி செய்தார். அவர் குடும்பங்களின் கர்த்தர். இஸ் a God of families. அடுத்த மனிதன் ஆதியாகமம் 6-9 வரை வாசித்தால் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பெயர் நோவா. நீதிமான், உத்தமன், தேவனோடு சேர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன். அவனை அவர் தெரிந்தார். அவனை மட்டுமல்ல, அவனுடைய முழு குடும்பத்தையும் அன்றைக்கு இருந்த மனிதர்கள் மத்தியில் இருந்து பிரித்தெடுத்தார். ஒரு பேழையை செய்ய சொன்னார். அந்த பேழைக்குள் வைத்து முழு குடும்பத்தையும் காப்பாற்றினார். நோவா ஒழுங்கான மனிதனாய் இருந்தபடியால் தான் அவனால் தன்னுடைய குடும்பத்தை காத்துக்கொள்ள முடிந்தது. அடுத்ததாக ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் மட்டும் தனியாக வரவில்லை. ஊர் என்கிற அந்த பட்டணத்திலிருந்து கிளம்பி அவனுடைய மனைவி, இன்னும் பல உறவுக்காரர்கள் வேறு வந்தார்கள். சில 100 ஜனங்களோடு அவன் கிளம்பி வந்தான். போகின்ற இடத்திலெல்லாம் அவனுடைய மனைவியோடு கூட கூடியிருந்தார். கர்த்தர் அவனை நேசித்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்ததன் மூலம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கான ஒரு வழியை அவன் திறந்து விட்டான். கர்த்தர் அவனை நன்றாக கானானில் வாழ வைத்தார். ஒரு குறைவும் இல்லை. எலியேசர் சொல்றாரு, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் செல்வச்சீமானாய் இருக்கிறார், அவருடைய மகனுக்கு பெண் தேட வந்திருக்கிறேன். ஆபிரகாமையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். அடுத்தது ஈசாக்கு. ஈசாக்கை கர்த்தர் மற்ற உறவினர்களிடமிருந்து பிரித்து எடுத்தார். மற்றவர்களை அனுப்பிவிட்டான். ஆனால் ஈசாக்குக்கு தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வைத்தார். ஈசாக்கை அந்த தேசத்திலே ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் பஞ்ச தேசத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கும் அவன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். அடுத்தது கர்த்தர் யாக்கோபை அழைத்தார். யாக்கோபுடைய குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். பஞ்சம் வந்தது. 70 பேரும் பஞ்சம் பிழைப்பதற்காக எகிப்திற்கு போனார்கள். அங்கே ஒரு தேச ஜனமாக அவர்கள் மாறிவிட்டார்கள். கர்த்தர் யாக்கோபையும் அவருடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் எல்லோரையும் மருமக்களையும் ஆசீர்வதித்தார். 12 ஆண்கள் ஒரு வீட்டில் 2 பாய்ஸ் 3 பாய்ஸ் இருந்தாக்கவே எப்படி இருக்கும்? 12 பாய்ஸ். 12 பாய்ஸையும் கட்டி காத்த தகப்பன் எப்படிப்பட்டவரா இருப்பார் யோசித்து பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. அடுத்தது
மோசேயை பற்றி படிக்கிறோம். மோசே எத்திரோவின் மகளை திருமணம் செய்திருந்தார். கர்த்தர் பெரிய வேலையை மோசேக்கு கொடுத்தார். அவன் பார்வோனோடு வந்து பேசி அங்கே பெரிய விடுதலையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாங்கி கொடுத்தான். அந்த காலகட்டத்திலே பாதுகாப்பாக தன்னுடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று விரும்பினான். உங்களுக்கு தெரியும், நம்ம கவர்மெண்ட் ஒரு பெரிய பொறுப்புள்ள ஒரு வேலையை ஒருவருக்கு கொடுக்கும் போது, ஒரு போலீஸ் ஆபீசருக்கு கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கொடுக்கும் போது ஒரு பெரிய கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க வேண்டும், அது ஆபத்து நிறைந்த வேலை என்று வேலை வரும்போது என்ன செய்வார்கள்? கூப்பிட்டு அந்த அதிகாரி கிட்ட பேசுறதுக்கு முன்னாலேயே அவங்க வீட்டை சுத்தி 10 போலீஸ் நிற்கும், துப்பாக்கி ஏந்தியவர்கள் இருப்பார்கள். குடும்பத்திற்கு பாதுகாப்பு. குடும்பத்தை தாக்கினால் தலைவனை தாக்கியது போலாம். எனவே அப்படிதான் நிற்பார்கள். நம்ம தேசத்துல மன்மோகன் சிங் என்ற மிக அருமையான பிரைம் மினிஸ்டர் இல்லையா, அவர் PhD பண்றப்ப அவருடைய கைடு சொன்னாராம், என்கிட்ட ஒரு அருமையான மனிதர் இருக்கிறார், அவரு பெரிய ஞானவான், தேசத்துக்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு, திட்டம் போடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரன் என்று கைடு சொன்னாராம். பிற்காலத்தில் அது அப்படியே நிறைவேறியது. நம்ம தேச பட்ஜெட்லாம் ரொம்ப அழகா போடுவார். இந்த பட்ஜெட்டை கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கிறவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தெரியும். அடுத்ததாக இந்த மோசேயை அழைத்து பெரிய வேலையை செய்ய சொன்னவர் அவருடைய குடும்பத்தை அந்த மனைவியுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பி பத்திரமாய் பாதுகாத்து, இவர்கள் பிரயாணம் புறப்பட்ட போது அவர்களையும் சேர்த்து கொண்டு கானானுக்கு புறப்பட்டு போனார். மோசே தன்னுடைய குடும்பத்தை காத்து கொண்டான். பொறுப்பு நிறைய இருக்கு, வேலை நிறைய இருக்கு, அதனால குடும்பத்தை அவன் உதாசீனம் பண்ணவில்லை. குடும்பத்திற்கு பாதுகாப்பை கொடுத்தான். நேரம் வந்த போது குடும்பத்தை சேர்த்து கொண்டு, சரி நீங்க இருந்துக்கோ, உங்க அப்பா அம்மா வீட்டிலே இருந்துக்க, நான் போறேன் கானானுக்குன்னு போகல. ஊழியம் முக்கியம்தான், குடும்பம் முக்கியம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. குடும்பம் முக்கியம். மனைவி பிள்ளைகளை, அவனுக்கு 2 மகன்கள், கூட்டிக் கொண்டு கானானுக்கு புறப்பட்டு போனான். கர்த்தர் அடுத்ததாக யோசுவாவை அந்த வேலையை செய்ய அழைத்தார். யோசுவா மிகவும் கடினமான ஒரு வேலையை செய்தான். வணங்கா கழுத்துள்ள ஜனம், எதற்கெடுத்தாலும் கல்லெறிய வேண்டும் என்று பேசிக்கொள்ளுகிற ஜனம், இவர்களை வழிநடத்தி கொண்டு போய் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். அவனுடைய கடைசி நாட்கள் வரும்போது என்ன சொன்னான்னு பாருங்க. யோசுவா 24:15 உங்களுக்கு வாசிக்க. யோசுவா 24:15 கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டார்மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவன் தன் குடும்பத்தை காத்து கொண்டான். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எகிப்தில வாழ்ந்தாலும் சரி, கானான்ல வாழ்ந்தாலும் சரி, என் குடும்பத்தை காத்துக் கொள்வேன், நானும் என் வீட்டார்மோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன் என்று அவன் கர்த்தருக்காக நின்றான். தாவீது பெரிய வேலையை செய்தவன், அவனுக்கு மகா பெரிய குடும்பம். அவனும் தன் குடும்பத்தை காத்து கொண்டான். கர்த்தருக்கு பிரியமாக கடைசி நாள் வரை வாழ்ந்தான். கர்த்தர் அவனை அபரிமிதமாக ஆசீர்வதித்தார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கூட குடும்பத்தின் மேல் கர்த்தர் அக்கறை உள்ளவர். குடும்பமாக ஜனங்களை மீட்கிறார், குடும்பமாக ஆசீர்வதிக்கிறார்.
பாருங்க, பெத்தானியாவில் ஒரு குடும்பம் இருந்தது. அங்கே 3 பேர் பெயர் மட்டும்தான் கொடுத்திருக்கு, மற்றவர்களுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை. மார்த்தாள், மரியாள், லாசரு. இன்னும் அவங்க பெற்றோர் மற்ற உறவினர்கள்லாம் இருந்திருப்பாங்க. பெரிய வீடு அது. இயேசுடைய சீஷர்கள் 12 பேரும் இன்னும் அவரோடு கூட சேர்ந்து நடக்கிற அந்த மற்ற சீடர்களும் அவரோடு அவர் போகிற இடத்துக்கெல்லாம் போவார்கள். அத்தனை பேரும் இந்த மார்த்தாள் வீட்டில், மரியாள் வீட்டில், மார்த்தாள் மரியாள் வீட்டில் தான் போய் தங்குவாங்க. அவர் வருவாரு, எருசலேமுக்கு போவாரு. எருசலேம்லேயே வேலையை முடித்து விட்டு ஒரு 2 மைல் தூரம் பெத்தானியாவுக்கு திரும்பி விடுவார். இயேசு அதிகமா இந்த குடும்பத்தை நேசித்தார். இந்த உலகத்துல யாருமே பெறாத பெரிய அற்புதத்தை இந்த குடும்பம் பெற்றது. அல்லேலூயா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிற்று. கர்த்தர் போய் நின்று சொல்றாரு, லாசருவே வெளியே வா. அவன் சீலைகள் சுற்றப்பட்டவனாக அப்படியே வெளியே எழுந்து நடந்து வந்தான். அந்த குடும்பம் கர்த்தருக்கு பெரும் கடமைப்பட்ட ஒரு குடும்பம், சந்தோஷமான குடும்பம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து பேதுரு வீட்டுக்கு கர்த்தர் போனார். அங்க போனாக்க அவருடைய மாமியாருக்கு கொஞ்சம் காய்ச்சல். அந்த அம்மா படுத்திருக்காங்க. யாரோ போய் சொல்றாங்க, மாமியாருக்கு சோகம் இல்லை அப்படின்னு. அந்த அம்மா சோகம் இல்லையா, போட்டு இருக்கட்டும். அந்த பேசுற பேச்சுக்கு இன்னும் 2 வாரம் படுத்திருக்கட்டும்னு சொன்னாரா? இல்லவே இல்லை. கர்த்தர் போனாரு, அவ கையை பிடிச்சு தூக்கி விட்டாரு. எழுந்தவுடன் அவள் அவருக்கு பணிவிடை செய்தாள் என்று எழுதியிருக்கிறது. அது ரொம்ப அருமையான ஒரு காரியம். உடனே எந்திரிச்சு சரியாகி வேலை செய்கிற அளவுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். பேதுரு அவன் குடும்பம், அவர் குடும்பத்தின் கர்த்தர், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். அடுத்து எரிகோவுக்கு போகிறாரு. எரிகோல போயிட்டு அப்படியே வர்றப்ப மரத்து மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய பெயர் சகேயு. சகேயுவை பார்த்த உடனே கர்த்தர் சொல்ற, சீக்கிரம் இறங்கி வாப்பா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவன் பதிலுக்கு என்னமோ பேசுறான் கர்த்தர் கிட்ட. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. வீடுனா கட்டடம் இல்லை, அங்கே இருக்கிற குடும்பம். இன்று இந்த குடும்பத்திற்கு ரட்சிப்பு வந்தது. குடும்பங்களை கர்த்தர் நேசிக்கிறார். நமது வீட்டுக்கு கர்த்தர் வர விரும்புகிறார், நம்மை சந்திக்க விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மோடு பேச விரும்புகிறார், நம் சந்தேகங்களை தீர்க்க விரும்புகிறார், என்ன வேண்டும் என்று கேட்கிறார். கர்த்தர் நல்லவர், குடும்பங்களை நேசிக்கிறவர். அவர் சொன்னார், கதவை தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு திறந்தால் உள்ளே வருவேன், தங்குவேன், போஜனம் பண்ணுவேன், கொஞ்ச நாள்ல நான் வீட்டு தலைவரா மாறிடுவேன். ஹல்லேலூயா. அவர் பெரிய தலைவர். ஆனால் வீட்டிலே, குடும்பத்திலே ஒரு தலைவர் இருக்கிறார், கணவர். அவருக்கு தான் பொறுப்பு குடும்பத்தை நடத்துவது. அதுக்காக ஆதாம முதல்ல சிருஷ்டித்தார். ஒரு மெச்சூரிட்டி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல், கர்த்தரை பற்றி தெரிந்து கொள்ளுதல் எல்லாம் அவனுக்கு முதல்ல உண்டாகட்டும். அப்பதான் அவனால இந்த ஃபேமிலியை மேனேஜ் பண்ணி நடத்த முடியும். தனியா இருந்தாலும் அவனால மேனேஜ் பண்ணவும் முடியாது. அவனுக்கு ஹெல்ப்மேட், உதவியாளர் தேவை. அவனுக்கு உதவி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவள் தான் இந்த ஏவாள். ஏவாள் ஏதாவது சொல்றப்ப ஆதாமுக்கு கோபம் வந்துச்சுனாக்க ஆதாம் என்ன செய்யணும்? ஒன்றும் பேசக்கூடாது, வாய் முடிக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த உதவியாள், எனக்கு ஏதோ தெரியல போல அந்த அம்மா சொல்லுது, கேட்டு கொஞ்சம் மாறிக்கலான்னு மாறிக்கணும். அதை விட்டுட்டு மனைவியை அடிக்கிறது, திட்டுறது, அப்பா வீட்டுக்கு போகணும் துரத்தி விடுறது, இந்த மாதிரியான சில்லறைத்தனமான காரியங்களை மனிதர்கள் செய்யக்கூடாது. மனைவிக்கு சம உரிமை கொடுத்து அன்போடு நடத்த வேண்டும். உங்க பாஸ்டர் சொல்றாரு பார்த்தீங்களா, ஃபேக்டரி, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், அது எல்லாமே சட்டத்திட்டம் ஒழுங்காக போட்டுதான் நடத்த முடியும். ரூல்ஸ் ஒழுங்கா இருந்தாதான் எல்லாம் சரியா நடக்கும்.
ஆனா குடும்பத்துக்கு என்ன ரூலை போடுறது? எந்த ரூலையும் போட முடியாது. குடும்பத்துல 10 ரூல் போட்டீங்கன்னாக்க 10ஐயும் உடைச்சு இன்னும் 2 சேர்த்து கொடுத்தாலும் அதையும் உடைப்பாங்க. குடும்பத்திற்கு ரூல்ஸ் கிடையாது. டிசிப்ளின் வேணும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒழுங்குபடுத்த வேண்டும். கர்த்தரே சொல்லியிருக்காரு, பிள்ளையுடைய நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்குமா? மதியினம் ஒட்டி இருக்கும். உங்கள் கையில் இருக்கிற ஆமா தண்டனையின் பிறப்பு அதை அகற்றும். பிள்ளைகளை அடிக்க மாட்டேன், கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன், போச்சு. அந்த மண்டையில் இருக்க மதியினம் போகாது, கடைசி வரைக்கும் அது கூடவே வரும். அதற்காக பிள்ளையுடைய மனம் இலக்கரித்து போகும்படியாக எல்லாத்துக்கும் போட்டு தட்டுன்னு தட்டி அடிச்சுட்டு இருக்க கூடாது. எதற்கு கண்டிப்பு வேணுமோ அதற்கு கண்டிப்பு வேண்டும். நீங்க இந்த வயதுல பிள்ளைகளை, சிறு வயதிலே பிள்ளைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்தாவிட்டால் 50 வளையாதது 50 வளையவே வளையாது. 50 வயசு ஆனாலும் அந்த பிரச்சனை உங்க தலை மேல உட்கார்ந்துருக்கும். எனவே பிள்ளைகளை பெற்றோர் கர்த்தருக்குள் ஒழுங்காக காத்துக்கொள்ள வேண்டும், வளர்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும், சொல்வதை கவனிக்க வைக்க வேண்டும். ஒரு நோட்டை வாங்கி கொடுத்து எழுது, என்ன சொன்னார், முக்கியமான கருத்து என்ன, எழுதிட்டு வா, சொல்லணும். இதெல்லாம் செய்யும் போது சண்டே கிளாஸ் அனுப்பணும். பிள்ளைகள் நன்றாக வளருவார்கள், குடும்பம் நன்றாக இருக்கும். ஒரு சில பைபிள் கேரக்டர் தான், வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு சிலர் தங்கள் குடும்பத்தை ஒழுங்காக காத்துக்கொள்ளவில்லை. காயின், அவனுக்கு குடும்பத்தின் மேல் ஒரு அக்கறை இல்லை. அவன் மனைவி, அவன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லை. அவன் துணிகரமாக பாவம் செய்தான். தேவ சந்நிதியிலிருந்து விலகி தூரமாக ஓடி போய் விட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். மனைவிகள்கிட்ட சொல்றான், ஐயோ எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்லாம். காயின் தன் குடும்பத்தை காத்துக்கொள்ளவில்லை. அடுத்த லோத்து நல்ல மனுஷன் தான். ரொம்ப வைராக்கியத்தோடு தன்னுடைய உறவினரான ஆபிரகாமோடு கூட சேர்ந்து வந்தான். ஆனால் தெரிந்து கொள்ளுதல் தவறாக போய்விட்டது. அவனுக்கு பணம் முக்கியமாய் இருந்தது, பொருளாதாரம் முக்கியமாய் இருந்தது, ஃபேஷன் முக்கியமாய் இருந்தது, ஃப்ரீடம் முக்கியமாக இருந்தது. இதற்காக சோதோம் கொமோராவை தெரிந்து கொண்டு வளமிக்க தேசம் என்று சொல்லி அங்கே குடியிருந்தான். கடைசியில் அந்த வளமிக்க தேசத்தில் இருந்த அத்தனை பாவங்களையும் இந்த குடும்பத்தார் பழகி கொண்டார்கள். 2 பெண் பிள்ளைகளும் பழகி கொண்டாள், மனைவியும் பழகி கொண்டாள். அவள் வந்தா திரும்பி பார்த்தால் உப்பு தூணானாள்னு எழுதி இருக்குது. அதுக்கு முழு அர்த்தம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா திரும்பி பார்க்கறதுக்கெல்லாம் கர்த்தர் ஒன்றும் கொல்றவர் இல்லை. திரும்பி போயிட்டான். அம்மா திரும்பி போயிடுச்சு. அங்க அக்கினி இவளை பட்சித்து அவள் உப்பு தூணாக நின்று போய்விட்டாள். அடுத்து ஒரு 3 மனிதர்கள், கோராகு, தாத்தான், அபிராம், 3 பேர் கர்த்தர் ஏற்படுத்தி இருந்த தலைமைத்துவத்தை, தலைவராகிய லீடராகிய மோசேயை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்லவர்கள் தான், நீங்கள் அநியாயமாய் அவர்களை கொன்று போட்டீர்கள் அப்படியெல்லாம் பேசினாங்க. ஏன் நீ மட்டும்தான் இங்கே ஜனங்களை வழிநடத்த வேண்டுமா? நாங்கள் வழிநடத்துவது கூடாதா? எங்களுக்கும் ஞானம், அறிவு எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி பேசினாங்க. அவர்களுக்கு குடும்பங்கள் இருந்தது. அந்த குடும்பத்தை பற்றி இவர்கள் நினைக்கவே இல்லை, அக்கறையே இல்லை. ஐயோ என் மனைவி பாவம், என் பிள்ளைய பாவம், என் மகன் பாவம், என் மக பாவம், ஒண்ணு கூட நினைக்கல. அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கல. அவ்வளவு பேரையும் பூமி வாயை திறந்து அவர்களை விழுங்கி போட்டது என்று வாசிக்கிறோம். All because they don't want the leadership of God. கர்த்தர் சொல்லுகிற அந்த லீடர்லாம் வேண்டாம், நானே எனக்கு லீடர். குடும்பம் கர்த்தரை விட்டு வேறு எதையோ பார்த்தது, இப்படி போய்விட்டது. அடுத்து
நேசித்தாய் என்று கர்த்தரே அவனிடத்திலே சொல்லுகிறார். முடிவு என்ன? ஒரே நாளில் அவனும் அவனுக்கு பிரியமான மகனும் அவனுடைய மருமகளும் இன்னொரு மகனும் எல்லோரும் ஒரே நாளிலே பூமியிலிருந்து மரித்து போனார்கள். குடும்பம் முக்கியம். நாம் எதற்காக உயிர் வாழ்கிறோம்? குடும்பத்திற்காக வாழ்கிறோம். குடும்பம் முக்கியம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் முக்கியம். ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வது முக்கியம். நீங்கள் உங்களையும் குடும்பத்தையும் காத்துக் கொள்ளுங்கள். தகப்பன்மார் பொறுப்பேற்று நடக்க வேண்டும். தகப்பன் ரட்சிக்கப்படல அல்லது தகப்பன் இல்ல, தனியா எங்க குடும்பம் இருக்கிறோம், தகப்பன் இல்லாத குடும்பம், பரவாயில்ல, தாய் தான் அங்கே பொறுப்பேற்க வேண்டும். அதை விட்டுட்டு அம்மா போய் வேற இன்னொருத்தருடைய ஐடியாவை கேட்டுட்டு இருக்க கூடாது. கர்த்தருடைய ஐடியாவை கேட்கணும். குடும்பத்தை நன்றாக கர்த்தருக்கு பிரியமாக வளர்க்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு தகப்பன்மார்க்கு அவர்களுக்கு என்று ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை எல்லாத்தையும் வாங்கி மூட்டை கட்டி வச்சுட்டு எப்படி வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அப்புறம் நீ எதுக்கு தகப்பன்? தகப்பன்மார் பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த தகப்பன் பேசும்போது எதிர்த்து ஒருவரும் பேசக்கூடாது. அப்படி இருந்தால் அடுத்த தகப்பன் ரட்சிக்கப்பட்ட தகப்பனா இருக்கணும். கடவுளுக்கு பிரியமாய் வாழ்கிறவராக குடும்பத்தை கர்த்தருடைய வழியிலே திருப்பி விடுகிற தகப்பன்மாராக இருக்க வேண்டும். இல்லைன்னா எல்லாம் கேஸ் தான், சர்வ குழப்பமாயிரும். அதனால தகப்பன்மார் பொறுப்பெடுக்க வேண்டும். தாய்மார் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் உதவியால் கூட நில்லுங்க, சப்போர்ட் கொடுங்க. அவருக்கு தேவைப்படுகிறது. கர்த்தர் அதுக்கு தான் உங்களை வச்சிருக்காரு. இருவரும் சேர்ந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வரிசையா வர்றப்ப அவர்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். கர்த்தரை போதிக்க வேண்டும். வீட்டுக்குள்ள போட்டி போட்டுட்டு இருக்க கூடாது. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா. கடவுள் சொல்றது நான் தான் பெருசு, மனைவி சொல்வா நான் தான் ஐயா பெருசு, நீ என்ன பெருசு. இப்படி இருக்கிற குடும்பம் விளங்குப்பான். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கொடுக்க வேண்டிய இடத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நடக்கும்போது குடும்பங்கள் நன்றாக இருக்கும். குடும்ப பொறுப்பு முதலாவது தகப்பனுடையது, அடுத்தது தாயுடையது. இரண்டு பேரும் பொறுப்பேற்று குடும்பத்தை நடத்த வேண்டும். எல்லாரும் வேலை செய்தால்தான் இந்த காலகட்டத்திலே குடும்பங்களை நடத்த முடியும். நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு வீட்டில் படுத்து கிடக்க முடியாது. ஆண்களும் வேலை செய்ய வேண்டும், பெண்களும் வேலை செய்ய வேண்டும், பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க வேண்டும், வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய பண்ண வேண்டும், பிள்ளைகளை ஒரு பைபிள் வாசிக்க ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும். டெய்லி இதை செய்யணும். இந்த உலகம் உங்களை எப்படி அழைக்கிறது? கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறது. கிறிஸ்தவர்களை எங்க பிரிச்சு எழுதுங்க பார்க்கலாம். தமிழ் டெஸ்ட். கிறிஸ்து பிளஸ் அவர்கள், கிறிஸ்து பிளஸ் அவர்கள், அவர்கள் கிறிஸ்து, நீங்க தான் கிறிஸ்து. அதனாலதான் கிறிஸ்தவர்னு உங்களை கூப்பிடுறாங்க. கிறிஸ்து இவர், கிறிஸ்து இவள், இவள் தான் கிறிஸ்து, இவன் தான் கிறிஸ்து. அதான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்பதற்கு அர்த்தம். நீங்கள் மெய்யாக கிறிஸ்துவை சார்ந்து வாழும்போது உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். முழு குடும்பத்திற்கும் நாமகாரணர் என்று ஆண்டவரை பற்றி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முழு குடும்பம் தேவனுடைய குடும்பம். அங்க பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், அவரோட சேர்ந்து மற்ற நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் முழு குடும்பத்திற்கும் நாமகாரணராகிய கர்த்தரை பிரியப்படுத்துங்கள். கிறிஸ்துவின் குடும்பமாக வாழ வேண்டும். எங்க எல்லாரும் சொல்லலாம், நான் கர்த்தரை நேசிக்கிறேன், அவருடைய வசனங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன். கர்த்தாவே எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என் குடும்பம் சாட்சியுள்ள குடும்பமாக, செழிப்பான குடும்பமாக
குடும்பமாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு நீர் அருள் புரிய வேண்டும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீக்கி போட்டு நிறைவை தாரும். நானும் என் வீட்டாரும் வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. ஓகே, குடும்பம் முக்கியம். குடும்பம் ஒழுங்காக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை காத்துக் கொள்ளுங்கள். God bless you. எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று இந்த பாடல் சொல்கிறது. யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். வசனம் எங்க இருக்கு யாராவது சொல்ல முடியுமா? ஏசாயா 27:6 வாசிங்க. எல்லாருமா சேர்ந்து வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. ஓஹோ, ஒரு வசனம் தானல்ல. சரி, எங்க நான் எடுத்து பார்த்துக்கிறேன். ஏசாயா 27 யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். குடும்பம் பற்றி ஜனமா கேட்டீங்க. இஸ்ரவேலர் ஆதாமே பல்கி பெருகி பூமியை நிரப்பி அப்படி போட்டிருக்கு. ஆதாமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள்னு காயின் ஆபேல் 2 பேரும் கட்ட பிள்ளைகளாம். அடுத்து நம்ம இதில் வாசிக்கிற போது ஆபிரகாம் வர்றாரு. ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை தான் சொல்லியிருக்கு, ஆனால் இன்னொரு சைடில் இன்னொரு பிள்ளை இருந்தது. ஈசாக்குக்கு எத்தனை பிள்ளைகளாம்? அது 2 பிள்ளை தானா? யாக்கோபு ஏசா 2 பேர். யூதாவுக்கு எத்தனை பிள்ளைகளாம்? அது 2 பிள்ளைங்க தானே. அது என்னது? பிள்ளைகள் வீடுகளில் நிறைய இருக்கிறதை பலி பெருகிறதை பைபிள் சொல்லுகிறது. இந்த தலைமுறை தவிர இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை எல்லாருமே வீடுகளில் நிறையா பிள்ளைங்க இருந்தாங்க. எங்கள் வீட்டில் 6 பேர் பிள்ளைங்க இருந்தாங்க. இப்போ அடுத்து போக என்னது? ஒரு பிள்ளை போதும், இல்லாட்டி 2 பிள்ளை போதும். ஏன்னா பொருளாதாரம் சொத்து இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோக்கு மேலே சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொத்துக்காக இப்போ எல்லாம் நம்பர்ஸ் குறைஞ்சிருச்சு. ஆனால் அது கர்த்தருடைய கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குன்னு அவங்க தீர்மானிச்சுக்க வேண்டியது. ஓகே, ஆனால் பிள்ளைகள் வீட்டில் பிள்ளைகள் அவசியம். அன்பு கூறுறதுக்கு ஏதாவது இந்த மைக் மேலே நான் அன்பு கூறலாமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு கூறுறதுக்கு சிங்கத்துக்கிட்ட கரடிக்கிட்டப்ப மீனை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் அதில் அன்பு கூறலாம் முடியாது. பிள்ளைகள் வேண்டும். பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அன்பாக இருக்கும்படி சொல்லுகிறார். அன்பாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். 2 அம்மாக்கள் ரொம்ப அன்பாக இருந்துருவாங்க, அப்பாக்கள் ரொம்ப கண்டிப்பாக இருந்துருவாங்க. அப்பா இல்லாத வீட்டில் பிள்ளைய பார்த்தீங்கன்னா அடங்காத பிள்ளையாக வந்துடுது. அன்பாக இருப்பாங்க, ஆனால் கண்டிப்பு இல்லாமல் போயிடும். அப்புறம் அம்மா இல்லாத வீடுகளில் பார்த்தீங்கன்னா அப்பா போலீஸ்காரராகவே வீட்டில் இருப்பார். எல்லாம் பயந்துகிட்டே இருக்கணும். ஆனால் கர்த்தருடைய சிருஷ்டிப்பில் அப்பாவை வேணும் அம்மா வேணும் 2 பேருமா சேர்ந்து பிள்ளைய தேவனுக்கேற்ற தேவனுடைய அவருடைய அன்பிலே அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த பக்தியிலே தேவ பக்தி உள்ள சந்ததி அப்படி வளர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக பிரம்பெல்லாம் எடுத்து அடி போடலாம்லாம் சொல்கிறார். எப்படியோ தேவனுக்கேற்ற பிள்ளைகளாக வளர்க்கணும். அதுக்குன்னு போய் கொண்டு விடாதுன்னு எழுதியிருக்கிறார். குடும்பத்தை
பற்றி இன்னைக்கு கேட்குறீங்க. தொடர்ந்து சில செய்திகள் வரும்னு நினைக்கிறேன். கேட்கலாம். இங்கே இப்போ இதை பாடலாம். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து கொழுந்திடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து கொழுந்திடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரம்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரம்பிடுவாய். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், கிடைக்க விட மாட்டேன், எவரும் கிடைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், அருமையான மலர் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மலர் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், புதிய கூட்டையான போரடிக்கும் கருவியாக்குவேன், புதிய கூட்டையான போரடிக்கும் கருவியாக்குவேன், தலைகளை மிதித்து நொறுக்கிடுவான், தலைகளை மிதித்து நொறுக்கிடுவான், துண்டுகளை கவிடு பொடியாக்குவான், துண்டுகளை கவிடு பொடியாக்குவான். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து கொழுந்திடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து கொழுந்திடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரம்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரம்பிடுவாய். யாக்கோபே நீ வேரூன்றுவாய். வருஷத்தின் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், சில வாரங்களாகவும் சொல்லுகிறேன், நம்முடைய ஜெபம் இன் விச் பிளாட்ஃபார்ம், எந்த தளத்திலிருந்து நீங்கள் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிறீர்கள், நீங்கள் எந்த தளத்திலிருந்து தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிறீர்கள். சிலர் நான் ஒரு பாவி ஆண்டவரே அப்படின்னு அந்த தளத்தில் நின்று இப்படி ஜெபம் பண்ணுறவங்க தான் உலகத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நான் பாவி ஆண்டவரே ஆயிலும் மன்னியும் அப்படி சொல்கிற கூட்டம் ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கு. உண்மையிலேயே தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களை ஏற்படுத்தின அந்த தளத்திலே நின்று ஜெபிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. அவர் இருந்து ஒரு மனிதனை ரட்சிக்கும் போது எல்லா பாவங்களையும் போக்குறாரு, சாபங்களை எல்லாம் போக்குற. பாவம் இருந்தால் தானே சாபம் இருக்க. அப்புறம் என் பிள்ளைன்னு விட்டாரு, கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்காந்துக்கன்றாரு, மறுபடியும் ஆளுகையை கொடுக்குறேன்றாரு. இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ என்ன செய்யறியோ அதை பரலோகத்துக்கு நான் ஏற்றுக்கிறேன்ப்பா, நீ கட்டுனா நான் கட்டி வைக்கிறேன், அவுத்து விட நான் அவுத்து விட்டுறேன் அப்படி சொல்றாரு. எவ்வளவு ஒரு
கண்ணியமான விதத்திலே தேவன், பிதாவாகிய தேவன் பிள்ளைகளை மதிக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று. நான் ரட்சிக்கப்பட்ட போது எப்படியாவது உருண்டுகிட்டே வா, ஏதாவது சமந்துட்டு வா, கட்டி இழுத்துட்டு வா, எனக்கு பிச்சை எடுத்தாவது கொண்டு வந்து காணிக்க போடு. நிறைய பேர் பிச்சை எடுத்து கொண்டு போய் காணிக்க போடுறவங்களாம் இருக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? என்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி வேண்டிக்கிட்டேன் அதனால நீங்கள் கொடுங்கன்னு. அதுக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிடுவேன். அவங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம், ஆனாக்க அவங்க வேண்டுதல், அது நானாக வேண்டிக்கிட்டேன். அவங்க வேண்டுதலுக்கு நான் பங்காளியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியெல்லாம் செய்யணும். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மகிட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஜீவன் உண்டாயிருக்க அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட. ஆபிரகாம அழைக்கும் போதே வா, இந்த தேசத்துல நீ நடந்து தெரியும், இது எல்லாவற்றையும் உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுப்பேன், சொத்து நான் வச்சதுதான் சட்டம், பூமி அது நிறைவு என்னுடையது. ஈசாக்குக்கு இந்த இஸ்ரவேல் தேசம், இஸ்மவேலுக்கு இந்த அரபு தேசங்கள் எல்லாம் அவர் தீர்மானம் பண்றார். இன்றைக்கும் ஆஸ்திகளை சம்பாதித்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு நம்பர் 1 இவனுக்கு இந்த சொத்து, நம்பர் 2 இவனுக்கு இந்த சொத்து, நம்பர் 3 இவனுக்கு இந்த சொத்து. ஆனா என்னமோ பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் சொத்து அவரும் கொடுக்கல, நம்ம ஊர் ஜனங்களும் அதை சொத்து கொடுக்க மாட்டாங்க. நகை நட்டெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு அனுப்புவாங்க. அது என்னன்னு கேட்டால் குடும்பம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் தேவனுடைய குடும்பம், தேவனுடைய குடும்பம் தானா? தேவனுடைய குடும்பம் தானா? தேவன் அப்பா, அம்மா யார்? அவர் தான் அப்பா அம்மாவும். ஒரு ஐடியா போடு. இங்க பைபிள்ல நீங்க வாசிக்கும் போது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான், யூதா ஆண்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறத பத்தி பைபிள்ல மட்டும்தான் நீங்க வாசிக்க முடியும், வேற எங்கேயும் வாசிக்க முடியாது. அப்ப இந்த பெண்கள், அந்த மனைவிகள் அவங்களாம் எங்கேயா இருக்காங்கன்னா, அவங்க பேரை எழுத மாட்டேங்கிறார் கர்த்தர். ஒரு சில பேர் வரும், ஆனா இவர் பேரை எழுத மாட்டேங்கிறார். என்னன்னு கேட்டா, இந்த மனைவியானவள் இந்த புருஷனுக்குள்ள இருக்கிறார், ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் அப்படி சொல்லி அவர் 2 பேரும் ஒரு ஆள் தானே, அதனத்துக்கு இன்னொரு பேர் எழுதுன்னு அப்படி விட்டுறாரு. ஆனா நம்ம விட மாட்டோம், லேசுங்க ஓடு குஸ்திய கேட்டு வாங்க பங்க. நான் அப்படி சொல்ல வரல. அவங்கவுங்க வீடுகளில் அவங்கவுங்க பெற்றவர் என்ன செய்கிறாங்களோ செஞ்சுக்கன்னு விட்டுருவேன். நான் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இங்கே கொடுக்குற ஒருத்தர் அங்கே இருக்கிறார், நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். எப்படி கொடுத்தா எனக்கு ஆசீர்வாதம் தான் இல்லைன்னு இல்லை, எனக்கு கொடுத்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லாட்டி இந்த ஆசீர்வாதத்தை பூரா அங்கேருந்து வாங்கிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். நான் ஓகே, இது ஒரே சட்டத்திட்டத்துக்கு அடங்கலை, அவங்கவுங்க பெற்றோருடைய விருப்பம். இப்போ நம்ம ஊரில் சட்டத்தின்படி தாத்தா பாட்டிகள் சம்பாதித்த சொத்து பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கு. இந்த உங்கள் அப்பாக்காரர் உங்கள்கிட்ட சொல்லாமல் சொத்தை விற்க முடியாது. தாத்தா பாட்டி சம்பாதிச்ச சொத்து பிள்ளைகளுக்கும் இருக்குதுன்னு. ஆனால் அப்பா அம்மா தான் சம்பாதிச்ச சொத்துன்னா அதை அவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் பங்கு போட்டு கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஆபிரகாம் மூலமா தன்னுடைய சந்ததி எல்லாருக்குமே, அவனுடைய சந்ததி எல்லாருக்குமே இந்த லேண்ட் பூரா, இந்த தேசம் முழுசும் அப்படின்னு சொல்லிட்டாரு.
அப்புறம் எகிப்து தேசத்திலிருந்து வந்தபோது 12 கோத்திரத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்கிறார். அது நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா? இந்த கோத்திரத்துக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும், அப்புறம் அடுத்த கோத்திரத்துக்கு அந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் அப்படின்னு கர்த்தர் பிரித்து கொடுத்துருக்கிறார். அப்புறம் ஒரு கோத்திரத்தில் 1000 பேர்லாம் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இடம், ஒரு கோத்திரத்தில் 4000 பேர் இருப்பேன் அதுக்கேற்ற மாதிரி இடம் பெருசாக பிரித்து கொடுத்துருக்கிறாரு. தேவையான அளவுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எனக்கு 1 ஏக்கர் தான் பயிர் பண்ண முடியும்னா 7 ஏக்கர் வேணும்னா 7 ஏக்கரை பயிர் பண்ண முடியாது. சாப்பாடு கூட அந்த மண்ணா விழுந்த போது 1 ஓமர், ஒரு ஆள் தலைக்கு ஒன்று, ஒரு ஓமர் இல்லைன்னா 2 ஓமர் கொடுக்கலாம். அதை கொண்டு போய் வச்சு அடுத்த நாள் ஊசி போச்சான். அவர் எல்லாம் கணக்காக தான் செய்கிறாரு. நம்ம தான் கொஞ்சம் கூட்டி குறைச்சி ஏதாவது செஞ்சு விட்டு பின்னாடி பிரச்சனை எழுதிட்டு இருப்போம். அவருடைய வார்த்தையை கவனிக்கும் போது ஒன்றும் குறைகள் இல்லாமல் இருக்கும். அது கொஞ்சமாக பிறக்கணும் கூட இன்னைக்கு கொஞ்சம் தான் அப்படின்னு அளந்து பார்த்தா அங்கே 1 ஓமர் சரியாக இருந்துச்சான். அவர் என்னமோ அற்புதமெல்லாம் செய்கிறார். நாம் அவருக்கு பிரியமாக நடக்க நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானித்தால் நமக்காக யாவையும் செய்ய முடியும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு 50 கோடி உங்களுக்கு பணம் கிடைக்குதுன்னாக்க நீங்கள் 50 கோடி சாப்பிட்டா விடுவீங்க? யாராவது பாஸ்டர் நான் சாப்பிட்ருவேன் பாஸ்டர் சொல்கிறேன், நான் கர்த்தர்ட்ட சொல்கிறேன் 50 கோடி கொடுக்க சொல்கிறேன், சாப்பிட்டு காட்டுன்னு பார்க்குறேன். சாப்பிட முடியாது. சகலத்தையும் நாம் அனுபவிக்கிறதுக்கு என்று சம்பூர்ணமாகி கொடுக்குறாரு. அனுபவிக்கிறது கொடுக்குறாரு. அப்புறம் மீதி அங்கே மிச்சம் வைக்கிற போல பெரிய ஆபத்து தான். அந்த சொத்துக்காக இந்த அப்பா சீக்கிரம் சாக மாட்டான், போட்டு தள்ளிடுவோம்னு போட்டு தள்ளிட்டு அந்த சொத்து பங்கு போடுற பிள்ளைகள்லாம் இங்கே நான் நிறைய கேள்விப்படுறேன். அந்த சொத்து நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது போல நமக்கே ஆபத்தா முடியுதுங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு சமதளத்தில், ஒரு நிதானத்தில், தி லா ஆஃப் ஆவரேஜஸ், ஒரு சராசரி தேவைகளை சராசரி விதத்தில் பெற்றுக்கொண்டு வாழணும். ஆனால் பணம் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்காமல் கடனாகவே ஓடிக்கிற எவ்வளோ வாழ்க்கை பாரமான வாழ்க்கையாக இருக்குன்னு எனக்கு இப்போ நினச்சி பார்க்க முடியல. ஆரம்ப கட்டங்களில் நாங்கள் கடனில் இருந்தோம். அப்போ நாங்கள் தீர்மானித்தோம், இந்த கடன் கட்டி முடிய வரைக்கும் சோறு, ரசம், கஞ்சி, உப்பு, ஊறுகாய், அதுக்கு மேலே சமைக்கிறது இல்லைன்னு தீர்மானித்தோம். அது கடன் தீர வரைக்கும். அது கடன் தீர வரைக்கும்னா அது வட்டி, எவ்வளோ வட்டி போகுது. நம்ம சம்பாதிச்சு வட்டி கொடுத்து செலவு பண்ணுறது கொடுமை இல்லையா? அதனால் இந்த விஷயத்தில் கர்த்தர் இறக்கமெல்லாம் செஞ்சு இஸ்ரவேலருக்கு அதாவது விசுவாசிகள்கிட்ட கடன் வாங்காத, அப்படி வாங்கினாக்க வட்டி வாங்காத அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. அப்படியே கடன் வாங்கிட்டு அவங்க கொடுக்க முடியாமல் போச்சுன்னாக்க அந்த ஈடு நிலம் வாங்கியிருப்பீங்க, அது பூரா அந்த 50வது வருஷத்தில் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. அப்படியெல்லாம் சொல்லி கர்த்தர் பிள்ளைகள் மேலே பிரியமா அன்பா இருக்கணும்னு நல்லா செஞ்சுருக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் வாசித்து தேவன் எவ்வளவு நல்லவர்னு, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர்னு, நம்மேல் பிரியமாக இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு நமக்கு வருமானம் நீங்கள் பாக்கியவான். என்மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற அந்த உணர்வு இருக்குமானா நீங்கள் பாக்கியவான்கள். ஆனால் அநேகர்கிட்ட அது இல்லை. அதனால் இங்கேயும் அங்கேயும் தேடி ஓடி என்ன செய்யலாம் அப்படின்னு தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள். உண்மையாகவே கர்த்தரை நம்பி விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஏதோ வெறும் படிப்பு, வேலை, சம்பாத்தியம் அது மட்டும் இல்லைங்க. வெறுமன படிப்பு, வேலை, சம்பாத்தியமெல்லாம் இருக்கிறவங்க குடும்பத்தை நிறைய பேர் நல்லா நடத்தாததுனால எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாருன்னு நீங்கள் பக்கத்தில் சிலருடைய குடும்பங்களை பற்றி நீங்கள் கவனித்து கேட்டு விசாரித்து பாருங்கள். இவ்வளோ பணம் இருந்து ஏன்டா இப்படி குடும்பத்தில் சண்டை, டைவர்ஸ் எல்லாம் வருதுன்னா பணம் இல்லையா? இருக்குது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லா வாழ்ந்துருவோம். ஆனால்
ஆனால் இவனை கேட்டா சொல்கிறேன், இவன் ஒருத்தி போது இந்த குடும்பத்தை நரமாக்குறதுக்கு அப்படின்னு அவன் சொல்கிறேன். அந்த ஆள் இந்த ஆள் பிடிச்சிக்கிட்டு வந்து தானே அடிக்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. என்ன செய்யறது? அப்போ பணம் மட்டும் இருந்தாக்க எல்லாம் நடந்துருதா? இல்லை இல்லை. யூ நீட் காட். உனக்கு தேவன் தேவை. மற்ற எல்லா மிருகங்களுக்கும் அது ஒரு கவலை இல்லை. அது பாட்டுக்கு ஏதோ புல்லு மேய்ச்சிட்டு வந்து படுத்துக்கணும். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறாருன்னு ஆட்டுக்குட்டியை பற்றி அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு ஒரு குறவும் இல்லை. அது நல்லா இருக்கு, கடவுளை தேடவும் இல்லை, அது சாமி கும்பிடவும் இல்லை. மனுஷன் மட்டும்தான் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம். எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் ரொம்ப மேன்மையான ஆளு. ஆனால் இவனுக்கு தெரியுது கடவுளுடைய உதவி இல்லை, நம்ம வாழ்க்கை கந்தலாயிருன்றான். கடவுளுடைய உதவி வேணும். தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தில் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற ஆளு தேவனுடைய உதவி தேவைன்னு நினைக்கிறான். அதனாலதான் சாமி கும்பிடுறான். நாம உண்மையாகவே ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், பாக்கியமானது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனா பாக்கியம் உள்ளது. ஏனா ஏனா மீதி ஆட்கள்லாம் எப்படி அவங்க தேவனை ஆராதிக்கல, எதை ஒன்று ஆராதிச்சு எதை மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து ஏதோ ஒரு நரகத்துக்கு இருக்கிறத ஒரு நரகத்தில் வாழ்ந்துட்டு போறதும் ஒரு பெர்மனன்ட் நரகம். என்ன ஆனா இவர் சொல்றாரு, நீ ஏன்டவா இங்கேயும் உனக்கு பரலோகம், போறது பரலோகம்ன்றார். அதனாலதான் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நான் சொல்றேன், நீங்கள் தேவையான அளவுக்கு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நன்மைகளை கொடுக்கிறவர், எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அவர் கொடுக்கிறவர். அதுக்கு மேலே மிச்சமா வைத்திருக்கும்படி கொடுக்கிறவர். அந்த மிச்சம் வைக்கிறது மட்டும் எவ்வளவு வச்சிருக்குங்கிறத நீங்க கணக்கு பண்ணிக்கங்க. அளவுக்கு அதிகமாக வச்சிருந்தா அது நமக்கே ஆபத்தாக முடிகிறது. ஒரு காலத்தில் நாங்கள் யோசிப்போம், பணத்தை பேங்க்கில் போட்டால் பேங்க்கு சுருட்டிடுமோ அப்படின்னு. பேங்க்கு பணத்தை சுருட்டிடும்னு நாங்கள் நினைச்சோம்ங்க. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்பைக்கு இருந்தது. இந்த கார் ஒன்று வாங்கணும்ல, கார் 10 லட்சம் ரூபா. இந்த கார் பைசாவை பேங்க்ல எடுத்தா இப்போ போக பார்த்தா பேங்க்ல இருக்கிறதெல்லாம் சுருட்டி வாங்குறோம்னு தோணி காரை வாங்கினேங்க. என்னை முட்டாப்பையன் நினைப்பீங்க, நான் முட்டாப்பையில கூட இருந்துட்டு போறேன். ஆனா நிறைய பேருடைய எல்லாருடைய பணத்தையும் உடைய பேங்க்ல போடுங்க, பேங்க்ல போடுங்க, பேங்க்ல போடுங்கன்னு சொன்னாங்களா? அப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் யாரா கடை வாங்குங்கன்னு பேங்க்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த 50 பணமும் அங்கே கிடக்குது. ஆனால் போட்டவனுக்கெல்லாம் 2% 4% வட்டி கொடுக்கணும்ல. அப்போ வட்டி கொடுக்க காசு இல்லை. அதனால எல்லாருக்கும் வட்டி ஏதாவது பணம் கொடுக்கலாம், வட்டி கடன் கொடுக்கணும்னாங்க. நாங்கள் நினச்சா பேங்க்கு பூரா அப்படியே பணமாக அடைச்சி வச்சு கிடக்குது அப்படின்னு நினச்சோம். அது கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தா பேங்க்ல பணமே இல்லைங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன் இவ்வளவு பணம் இருக்குது இன்னைக்கு, என்னடா ஆச்சு அப்படின்னா எங்கேயோ போயிடுச்சு. அப்பதான் யோசிச்சேன், அங்க போட்டு வச்சா நம்ம ஊர் பேங்கர் எல்லாம் நல்ல பேங்க் தான், நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இத வரலாறு இப்படி இருக்கு. அவ்வளவு பணம் எங்க போச்சு? காணாம போச்சு. ஏதோ ஒரு வேலை எங்க போச்சுன்னு தெரியாது, போயிடுச்சு. யார் அதை பத்தி பேசுறதுக்கும் தைரியம் அப்படி போயிடுச்சு. இந்த கதையை ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? நீங்கள் உங்களுடைய தேவைக்கு தேவையான அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. கொஞ்சம் மிச்சமும் வைக்கணும். எவ்வளவு மிச்சம் வைக்கணும்? எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு 3 மாதத்துக்கான சம்பளம், 3 மாதத்துக்கான சம்பளம் சாதாரணமாக வேலை பார்க்குறவங்க 3 மாத சம்பளம் பேங்க்ல எப்போவுமே இருக்கணும். ஒரு அவசரம் அப்போ போய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து உபயோகப்படுத்தலாம். இப்போ அதில் 1 மாத சம்பளத்தை எடுத்துட்டீங்க, அப்புறம் அடுத்தடுத்த மாதம் சம்பாத்தியத்தப்ப அந்த
மறுபடியும் அது 3 மாதம் சம்பளத்துக்கு அதை ஏற்றி வைக்கணும்னு சொல்லுது. அவசரத்துக்கு அங்கே பணம் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் வீட்டிலையும் கொஞ்சம் இல்லை பேங்க்கில் போய் எடுத்துக்கலாம். இப்போயாவது ஏடிஎம் ஒன்று வந்துருச்சு. அது இப்போ ராத்திரியில் போய் ஏடிஎம்மில் பணம் எடுக்க பயமாக இருக்குது. அதனால் வீட்டிலையும் கொஞ்சம் பணம் இருக்கணும்னு சொல்லலாம். அவசரத்துக்கு நான் அங்கே போய் வீட்டில் எப்போதுமே அங்கே பணம் இருக்கணும். பாக்கெட்டில் 10 ரூபா இருந்தால் எவ்வளவு தைரியம் தெரியுமா? போய் டீ குடிக்க போகலாம். டீ குடிக்கிறது நினைக்கிறப்ப பாக்கெட்டை பார்த்து இருக்கா இல்லையா அப்படி பார்க்கணுங்கிற அவசியம் இருக்கக்கூடாது. பாக்கெட்டில் எப்போதுமே பணம் வச்சுருங்க. தேவைக்கு அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருக்கிறாரு. நம்புறீங்களா? ஆனால் இவர் கூட இருக்கணும், அவ்வளவுதான். இந்த உலகத்தாரெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர். நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து வேணும்னு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு கொடுக்குறீங்களோ, அதுபோல தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா, இப்போ எப்படி பேங்க்கில் போய் பணம் கேட்டாக்க நம்ம போட்டு வச்ச பணமெல்லாம் வருதோ, அதுபோல் இவர்கிட்ட இவரை பேங்க் மாதிரி இப்போ நான் நினச்சிக்கிறேன். போட்டுடுறேன், உங்ககிட்ட கொடுத்துட்றேன். கேட்குறப்பெல்லாம் நீங்கள் தான் கொடுக்குறீங்கல்ல. இங்கே நான் உள்ளே வச்சு இங்கே வச்சு காவை காத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நகை நட்டெல்லாம் வீட்டில் வச்சுருந்தா கொள்ளையடிச்சு போயிடுவாங்கடா, திருட வந்துடுவாங்கடான்னு பேங்க்கில் சேஃப் லாக்கர்ஸ் அங்கே உண்டு. எனக்கு பெரிய கேள்வி தான். நம்ம ஆட்டில் நம்மளே நம்பாமல் எவனோ பேங்க்கில் வச்சுருக்காங்கன்னா அதில் கொண்டு போட்டு வச்சு பத்திரமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், ஏதாவது ஆகி போச்சுன்னாக்க எங்களை கேட்கக்கூடாதுன்றான். திருடின்னு ஏதோ ஒருத்தன் வந்து பேங்கை கொள்ளையடிச்சு போயிட்டான்னா அப்போக்கி நீங்கள் எங்களை ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு எழுதி கையெழுத்து வாங்கிக்கிட்டு தான் பேங்க் லாக்கர் சாவி கொடுக்குறேன். உண்மையா இல்லை? இந்த விதத்தில் அவங்க ஆண்டவர் உங்களை நடத்துவார். சரியான விதத்தில் தீர்மானம் எடுத்து கர்த்தர்கிட்ட திருப்தியாக சந்தோஷமாக இருக்க. சிலருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி வராது. இந்த இருதயத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. உலகத்தையே கொடுத்தா கூட அப்புறம் இன்னும் சூரியனை பிடிக்கலாம் சந்திரனை பிடிக்கலான்னு தான் சொல்லுவேன். இவனுக்கு திருப்தியே வராதுங்க. இது இருதயம் ரொம்ப கேடு பிடிச்ச இருதயம். நல்ல இருதயம் கர்த்தர் கூட இருக்கிறாரு. கர்த்தர் கூட இருக்கிறாரு. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த வசனம் எங்க இருக்கு? சங்கீதம் 138. ஓகே, 138 எடுங்க. கடைசி வசனம் சங்கீதம் 138:8. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? யாவையும் செய்வாரா? இப்பவே கண்ணில் காட்டணுமா? இல்ல அப்ப வருமா? யாவையும் செய்து முடிப்பார். நம்புறீங்களா? யாவையும் செய்து முடிப்பார். இந்த கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் தான் உங்களை இருதயத்தை சமாதானமா வைக்கும். கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ அப்படி நினைச்ச உடனே இருக்கிற சமாதானம் எல்லாம் போயிடும். நான் என்னத்தாக்க நம்புவேன், அதனால எனக்கு எல்லாம் சேர்த்து வச்ச ஒரு பாடுங்க நிம்மதி. சேர்த்து வச்ச ஒரு பாடு எவனை கொண்டு போயிட்டானான்னு பயமாலாம் இருக்குது. பயம் வருது. பயம் வர்ற அளவுக்கு சேர்க்கக்கூடாது. எந்த வீடு ரொம்ப சேஃப் வீடுன்னா உழுக்க பண்டம் இல்லாமல் இருக்கிறப்ப தான் சேஃபாக இருக்குது. திறந்து கிடக்கிற வீடு இருக்கு, அதில் ஒரு திருடன்னு வரமாட்டான். அங்கே போனால் ஒன்றும் இல்லைன்னு அவனுக்கு தெரியும். இப்போ நிறைய பேருக்கு எல்லாம் பேங்க் லாக்கர் போயிட்டாங்க, அதனால் இங்கே போய் ஒன்று கிடைக்காது நிறைய பேர் நினைக்கவும் செய்கிறாங்க. ஓகே, ஆனால் உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? நீங்கள் இவரை எவ்வளவு நம்புறீங்க, அதுதாங்க உங்களுடைய இருதயத்தில் சமாதானம் கொடுக்குறது. இப்போ மனைவி வந்து புருஷன் எனக்காக எல்லாம் செய்வார் அப்படி நினைக்கிற புருஷனாகவும் அந்த ஆள் இருக்கணும்,
நம்புற மனைவியா அந்த பிள்ளை இருக்கணும். ஹலோ, உயிரை கொடுத்து மனைவியை காப்பாத்துறேன்னு அவன் சொல்றான். மனைவி சொல்றா, எனக்காக என் புருஷன் எல்லாம் எவ்வளவு பாடுபட்டுனாலும் எனக்காக செய்வார். அதுதாங்க சரியான உறவு, நம்பிக்கை. பிள்ளைகளுக்கு எந்த கவலையும் கிடையாது. அப்பா எனக்கு இது வேணும், சரி அம்மா எனக்கு இது வேணும். அதுகள் ஏதாவது எப்படி சம்பாதிச்சாங்க, போனா கஷ்டப்பட்டா ஏதாவது ஒன்றும் தெரியுதா? ஒன்றும் தெரியாது. எனக்கு இது வேணும், அவ்வளவுதான். இந்த அப்பா அம்மாக்களும் இதுகளுக்கெல்லாம் இதெல்லாம் வேணும்னு சொல்லி எல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுபோல நம்முடைய பரலோக பிதாவும் கூட நமக்காக எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறார். ஆபிரகாமை கூப்பிடும் போதே உன் பிள்ளைகளுக்கு தான் தேசம் பூரா உனக்கு தான், உன் பிள்ளைகளுக்கு தான் அப்படி சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு. அப்ப நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறப்போ உங்களுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு உங்களை பெற்றிருக்கிறார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் எல்லாவற்றையும் சம்பாதித்திருக்கிறார். முதலாவது இயேசு சிலுவையிலே நமக்காக சம்பாதித்தது. அதுதான் ரட்சிப்புன்னு வருது, மீட்புன்னு வருது. அவர் கொடுக்குற பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாம் இங்க வாங்கிடலான்றார். அந்த வசனம் என்ன சொல்லுது? பிலிப்பியர் 4 அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே அந்த வசனத்தை எழுதுங்க, வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவர் எவ்வளவு ஐஸ்வர்யவான்கிறத நீங்க நினைச்சு பார்க்கணும். பிலிப்பியர் 4:19 எடுத்து பார்த்துக்கோங்க. பிலிப்பியர் 4:19 தேவன் தமது ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்ம பிள்ளைகள் கொடுக்குறப்ப நமக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் பிரிச்சு கொடுப்போம். இது லிமிட்டட், ஒரு அளவு சார்ந்தது. ஆனா அவர் வச்சிருக்கிறதுல அளவே இல்லை. எவ்வளவு வேணாலும் கொடுக்கறதுக்கு அவர் ரெடி. ஆனா ஒரே ஒரு கேள்வி, நான் எவ்வளவு கொடுத்தாலும் அதை நீ சரியா பயன்படுத்துவியா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதை சரியா பயன்படுத்தலைன்னா அதுவே கொடுக்குற ஆஸ்தியே அவனுக்கு கேட முடியும்னா, அதற்கு நிறைய பணம் கிடைச்சா அது குடிச்சு அழிச்சிருவாங்க. யாருக்காவது வேண்டாத ஆளுக்கெல்லாம் கடனை கொடுத்துட்டு திரும்ப வாங்க மாட்டாம அதுவே பெரிய நடையா நடப்பாங்க. அப்ப இவனுக்கு காசு கொடுக்காம இருக்கிறது தானே நல்லது. இன்னைக்கு நான் நம்புறேன், ஏன்டா நம்ம இந்த நிலைமையில் இருக்கிறோம்னா, இதுக்கு மேலே நமக்கு கொடுத்தா நம்ம எதாவது தப்பு தண்டா செஞ்சு அதை செலவு பண்ணிட்டு கடைசிக்கு நம்ம தவிச்சுக்கிட்டு இருப்போம். அதனால நம்ம தகப்பன் அங்கே இருந்துட்டு இன்னாருக்கு இதுக்கு மேலே கொடுக்காத அப்படின்னு கணக்கு போட்டு வேற வச்சிருக்கிறார். இதுக்கு மேலே கொடுத்தா கெட்டு போயிடுவாங்க. ஒரு விசுவாசி என்கிட்ட சொன்னார், நீங்கள் இப்படி ரொம்ப ஒரு கிடியாரை ரிப்பேர் பண்ணுறாரு, அவர் ஏதோ ஒரு வேலை செஞ்சு நான் கொண்டு போய் கொடுத்தேன், ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு, 7 ரூபா கொடுனாரு. சரி தான் 10 ரூபா வச்சுக்கணும். நோ என்னையா 7 ரூபாய்க்கு மேலே வாங்கினேன்னா எனக்கு பணம் நிறைய சேர்ந்துருச்சுன்னா நான் பணக்காரன் ஆகிட்டேன்னா எப்படி கணக்கு? நான் பணக்காரன் ஆகிட்டேன்னா கர்த்தரை நிராகரிச்சுக்குவேன், இயேசுவுக்கு போயிடுவேன் நான். அதனால போதும், இந்த காசு போதுன்றார். 7 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு மீதி காசு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்படி இருக்கணும் எங்கே போய் பார்க்கறது? இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே 3 ரூபாய் சேர்த்து கொடுத்து நமக்கு நன்றி. நானும் என் வீட்டார், நானும் நீர் எனக்கு கொடுத்த எல்லாமும் கர்த்தருக்கு சொந்தம், கர்த்தருக்கு மகிமையாய் பயன்படுத்துவேன், வாழுவோம். காசு நிறைய தண்ணி போட்டு சாராயம் போட்டு குடிச்சிருக்காங்க. அப்படி செய்ய முடியாது. ஒரே ஒருத்தன் தான் கர்த்தர் சொன்னார், இருக்கிற ஆஸ்தியெல்லாம் வித்து கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட வாங்க. ஏன்னா அவன் அந்த ஆஸ்தியை நம்பி பிழைக்கலான்னு நினைக்கிறான். இன்னொருத்தனுக்கு வயல் நல்லா விளைஞ்சிச்சா அம்பாரத்தில் சேர்த்துட்டான்னா பல தலைமுறை
வேணுங்க தக்கன இருக்கு நல்லா சாப்பிட்டு நிம்மதியா இருந்து ஆத்மாட்ட சொன்னான்னா கர்த்தர் சொன்னாராம், மதியட்டானே இந்த உங்களுடைய ஆத்மா இன்றைக்கு உன்னை எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது சேர்த்து வைத்தவைகள் யாருடையதா அது கேட்கிறாரு. அப்ப நம்மை நிதானித்து பார்ப்போமாக. கொடுக்கிறதை கர்த்தருக்கு மகிமையாய் பயன்படுத்த முடியுமா? 5 தாலந்து ஒருத்தர் கொடுத்தாரு, அவன் 5 சம்பாதிச்சான், வெல்டன். 2 தாலந்து கொடுத்தாரு, 2 தாலந்து சம்பாதிச்சான், வெல்டன். 1 கொடுத்தா நீர் விதைக்காத இடத்துல அறுக்க போவீங்க, தெளிக்காத இடத்துல கூட்டி சேர்க்கணும்னு பார்ப்பீங்க. நீர் எவ்வளவு பொல்லாதாலும் எனக்கு தெரியலையா, இந்தா பிடிச்சிக்கோ, நீ கொடுத்த 1 காசு இருந்தா பிடிச்சிக்க அப்படின்னு அவன் உண்மையாதான் இருந்தான். கொடுத்த காசை திருப்பி கொடுத்துட்டான். ஆனா அவர் பார்த்தாரு, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். ஆனா உண்மையா இருந்ததுக்கா. ஆனா அங்க என்னவோ தப்பு நடக்குது. அவன் 5க்கு 5 சம்பாதிச்சா, 2க்கு 2 சம்பாதிச்சான். அவங்க தகுதிக்கு ஏத்தாப்புல காசை கொடுத்து வியாபாரம் பண்ண சொன்னாரு. ஏன் நான் இன்னொன்னுல இதெல்லாம் வேலையெல்லாம் முடியாது, செய்ய முடியாது, பத்திரமா திருப்பி கொடுத்துருவான். நமக்கு என்னத்துக்கு இந்த பாடு திருப்பி கொடுத்தான். ஆனா அங்க கர்த்தருடைய சிஸ்டத்துல சோம்பனும் பொல்லாதவன் இவனை சொல்லிவிட்டார். சோம்பனும் பொல்லாதவன் அதுக்கு அர்த்தம் தெரியணும். நமக்கு இப்ப கர்த்தருடைய காரியங்கள்ல நீங்க வளர்ந்தீங்கன்னா அது நல்லது. கர்த்தருடைய காரியத்துல வளரலைன்னா நீங்க பிசாசு சைட்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவன் பொல்லாதவன். இவன் ஏதோ நல்ல வேலை செஞ்சிருந்தா கர்த்தருக்கு வந்திருக்கேன். இவன் உண்மையை செய்யாம தன் வாழ்க்கையை பிசாசுக்கு அர்ப்பணிச்சுட்டு ஒரு நன்மையை செய்யாம ஒண்ணு சம்பாதிக்காம இருக்கிறான் அப்படின்றார். 2வது சோம்பல்ன்றார். என்னத்துக்கு வேலை செய்யணும்? சோம்பனும் பொல்லாதவனான ஊழியக்காரன் இவனை பிடிச்சு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருள். எனக்கு இவனுக்கு சம்பந்தப்பட கூட வெளியே தந்து இருள், அது பிசாசு இருக்கிற இடம். அழுகையும் பற்கடிப்பும், எதற்காலும் ஐயோ ஒன்றும் சரியில்லை அழுக, அப்புறம் பல்ல நாரன்னு கடிக்கிறது, அதெல்லாம் அந்த துக்கத்தோடைய அந்த உச்சக்கட்டம். அழுகை பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருள். நரகத்துக்கு போறவங்க போகலாம், திரும்பி வர முடியாது. நோ பாயிண்ட், நோ பாசிபிலிட்டி டு ரிட்டர்ன். ஒன் வே டிராஃபிக் தான் நரகத்துக்கு போறது, திரும்பி வரவே முடியாது. அப்படி அங்க போன ஒரு பாடு என்னைக்காவது தப்ப முடியுமான்னு பார்த்தா எப்பயுமே முடியாது. A place of no hope. நம்பிக்கை இல்லாத ஒரு இடம் தான் அது நரகம் தான். ஏன்னா நிறைய வேதனையா இருக்குது. ஐயோ வேதனை வேதனை வேதனை, தப்பலாமான்னா தப்ப முடியாது. A place of no hope. நம்பிக்கை இல்லாத ஒரு இடம், ஹோப்லெஸ் பிளேஸ். ஆனா இந்த உலகம் இது ஒரு ஏமாத்து வேலை செய்யுது. நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சோமோ அதுக்கேத்தாப்புல அனுபவிச்சுட்டு அப்புறம் தப்பிச்சு போயிடலான்னு இது நினைக்குது. அது மாதிரி இதுல ஒண்ணு எழுதல, பைபிள் அப்படி ஒண்ணு எழுதல. நீங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அங்க போய் அனுபவிக்கிறாங்க. ஆனா விசுவாசிகள் தாங்கள் செய்கிற தவறுகளுக்கு பூமியில அனுபவிச்சாலும் இங்கேயே, ஏன்னா அங்க போய் உங்களை தண்டிக்க முடியாது. பரலோகத்துக்கு போயிட்டு அப்புறம் எனக்கு தண்டனை. அதனால பூமியிலேயே இங்கேயே உனக்கு போட்டு தள்ளிடுறேன்றார். அதனாலதான் அநேக விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் தங்களுடைய மரணப்படுக்கையிலே மிகவும் பாடுபட்டு மூக்கில் வாயில டியூப்பை போட்டுவிட்டு சாப்பிட முடியாததுனால டியூப் வழியா சாப்பாடு கொடுத்து அதெல்லாம் என்னென்னமோ செஞ்சு செய்கிறாங்களே. யாருன்னு பார்த்தா விசுவாசிக்க, நல்ல விசுவாசிக்க, நல்ல ஊழியக்காரருங்க, நல்ல விசுவாசி, நல்ல ஊழியக்காரர். இங்கே என்ன வந்து படுத்து கிடக்கிறாருன்னா அவன் கணக்கு கொஞ்சம் அக்கௌண்ட் சரி, அவன் செட்டில் ஆக வேண்டியிருக்கு, அதை செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுவார்.
என் பாஸ்டர் இது உண்மை என்ன அப்படிதானே எழுதியிருக்கு. நீதிமான்களுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் எடுங்க. பாஸ்டர் ஏதாவது கதை சொல்லிட்டே போறோம்னு நினைக்காதீங்க. நீதிமொழிகள் 11 எடுத்து வாசிங்க. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. இதோ பூமியும் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே. துன்மார்க்கனுக்கு பாவிக்கும் எத்தனை அதிகம். துன்மார்க்கனுக்கு பாவிக்கும் எவ்வளவு அதிகம்? எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா பூமியில இருந்தாங்க தானே. அது நரகம். அதுக்கு அளவே இல்லை. இட்டர்னல், நித்தியமா. எங்கேயாவது நரகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தவங்க யாராவது இருக்காங்க? நீங்க கேட்டிருக்கீங்க? சிலர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. இங்க நீ சொல்றதெல்லாம் அங்க கதையெல்லாம் அங்க வச்சுக்க. ஓ பேச்சப்ப நான் கேட்டுக்கிட்டு அதுபடி நான் வாழணும்னு ஒன்றும் கிடையாது. நான் இதை கேட்டுதான், இதை வச்சுதான் என் வாழ்க்கையை வாழ. நீ சொல்லலாம் சொல்லிக்க. பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், நேற்று போயிட்டு வந்தேன், முந்தா நாள் போயிட்டு வந்தேன், அப்படியெல்லாம் நீ சொல்லு. ஆனாக்க அது தனி கணக்கு தான். நிஜமாவே சத்தங்கள் கூட இருந்துச்சு வந்தா கூட லேசில் நம்ம நம்ப மாட்டோம். அது 1-2 காலங்களில் காரியங்களில் கர்த்தர் நடத்தினதாக பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி எதிர்பார்க்கல. ஒருவேளை நம்முடைய வீடுகளில் மரணமே வந்தாலும் கர்த்தாவே திரும்ப எழுப்பக்கூடுமான எழுப்பித்தாரு. நமக்குள்ள விசுவாசம் இருந்தால் அது நடந்துடும். விசுவாசம் இல்லாமல் இருக்கிறப்ப அது நடக்காது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்படி சொல்லிக்கிட்டே போய் செத்து போன லாசரை 4 நாள் கழிச்சு லாசரவே வெளியே வா அப்படி சொல்லி எழுப்பி விட்டார். அந்த கர்த்தரிடத்துல தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்த ஒரு விதவி தன்னுடைய மகன் செத்து போயிட்டான்னு அழுதுகிட்டே பாடையோட போயிட்டு இருக்கிறார். இந்த மனுஷன் நல்ல மனுஷன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல மனுஷன் எப்படி தெரியும் பாஸ்டர்? அவள் விதவையா இருந்தா, மகனும் செத்து போயிட்டான்னு சொல்லி அவன் மேல அன்பு கூர்ந்த நிறைய பேரு அங்க அந்த பாடையோட சேர்ந்து நடந்துட்டு இருந்தாங்களாம். ஏதாவது ஒரு வரி இருக்கும் அங்க நம்ம நம்புறதுக்கு. கர்த்தர் பார்த்தானா, இது அதான் சொல்லுவாங்க, மரண ஊர்வலம் வந்து இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்குது. இது இயேசுநாதரும் சீஷர்களும் ஒரு பக்கம் ஜீவ ஊர்வலமா அங்கிட்டு வந்து 12 பேர், இவரோட சேர்த்து 13 பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூட எவ்வளோ பேர் வந்தாலும் நமக்கு தெரியாது. வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜீவ ஊர்வலம் வருது, இந்த பக்கம் மரண ஊர்வலம் வருது. அது கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் மீட் பண்ணிடுறாங்க. இவன் அழுகிறான். இவர் அழாதேன்னு சொல்லிட்டு பாடையை தொட்டாராம். நின்னாங்களாம். வாலிபனே எழுந்துருந்தான், எந்திரிச்சிட்டான். மரண ஊர்வலத்துக்கு அங்கே முடிவு வந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மரண சக்திகள் கிரியை செய்து பார்க்கிறீங்களா? கர்த்தருடைய ஜீவ ஊர்வலம், இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தங்கள் இதை பிடித்தால் மரண சக்திகள் அழியும். மரண ஊர்வலம் முடிவு பெறுகிறது. துக்கமான வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இது வசனம், நான் சொல்லல. நாம் அந்த ஜீவ வசனம், ஜீவ வார்த்தை, ஜீவ ஊர்வலம், இயேசு நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்றாரே, அதை சந்தித்தால் துக்கத்துல, போராட்டத்துல, மரண அவதிப்பாடுகள்ல நீங்க போய் இயேசுவின் ஜீவ ஊர்வலத்தை, இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போய் சந்திக்கலாம். அவர் வரணும்னு அவசியம் இல்லை. அவர் அன்னைக்கு தற்செயலா அங்க வந்தாரு நீங்க நினைக்கிறீங்க. அது தற்செயலாம் கிடையாது, கணக்கு போட்டு தான் வந்திருக்கிறார். நீங்க போலாம். ஆண்டவரே, நாங்க குடும்பமா இங்க வீட்டாரா கூட சேர்ந்த நண்பர் எல்லாருமா சேர்ந்து இயேசுவை சந்திக்க ஏதோ வருகிறோம் சொல்லுங்க. அந்த துக்க நாட்கள் முடிந்து போகும். மரண சக்திகளுடைய கிரியைகள் அழிந்து போகும். அந்த மரண சக்திகள் உங்களை வீட்டை விட்டு உங்களை விட்டு ஓடி போகும்.
நாம் செய்ய வேண்டியது இயேசுவை தேடி நாம் போக. அந்த ஜீவ ஊர்வலம், இயேசுவும் சீஷர்களும் வந்திருந்தாங்களாமே, அந்த ஜீவ ஊர்வலத்தை நீங்கள் போய் சந்திக்க போகிறீர்கள். பெரும்பாலுள்ள ஸ்திரீ பற்றி கேள்விப்பட்டா இயேசு வர்றாரு, இவங்க என்ன நினைச்சாலும் தெரியல, போய் தொட்டா சோகமாயிருவேன்ட்டு போய் கூட்டத்துக்குள்ள புகுந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமானார். அவரு இது யாரு என்ன தொட்டது, இத்தனை பேர் இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீ இல்லப்பா என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டுச்சு அப்படிங்கிறப்ப இவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றா. அவள் சுகமான, அவரை தேடி வரும்போது, அவரை சந்திக்க வரும்போது, மகன் சாக போறான், இயேசுவை நீர் வந்து சுகமாக்கணும், 100க்கு அதிபதி வந்து சொல்ல வர்றான். இவரு போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இவன் தேடி வர்றான். ரோமர்களுக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம்? மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கு எப்படி முடிச்சு போடுறதுன்னா அது மாதிரி ரோமர்களுக்கு இயேசுனார் இஸ்ரவேலருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அவன் ஒரு சம்பந்தத்தை உண்டாக்கிட்டான். இவர் ஜீவன் கொடுக்கிறவர், சுகமாக்குகிறவர் அப்படின்னு சொல்லி புறஜாதி ஆளா இருந்தாலுமே ஓடி வந்துட்டான். இயேசுவே பிள்ளை சாகிறதுக்குள்ள வரணும் தேடி வந்தான். அவன் பிள்ளை பிழைத்திருக்கிறான்னு சொல்லிட்டார். திரும்பி போறான். என்னுடைய ஆட்கள் வர்றாங்க, ஐயா பிள்ளை சுகமாயிட்டான் ஐயா. நீ கேட்கிறான், எத்தனையாவது மணி வேலையில பிள்ளை சுகமானா? ஏதோ சொல்றான், இயேசு தன்னிடத்திலே பேசிய நேரம் அதுவே என்று. அப்ப இவன் போய் இயேசுவை சந்திச்சான். அற்புதம் நிகழ்ந்தது. இந்த கல்யாண வீட்டுக்கார ஆட்கள் இன்னும் ரொம்ப தெளிவான ஆட்கள் போல. அவங்க ஏதோ பிரச்சனைலாம் எதுவும் நினைச்சாங்களோ என்னமோ தெரியல, இயேசுநாதரையும் சீஷர்களையும் கூப்பிட்டு வச்சுக்க அப்படின்னு. மரியாதைக்கு மட்டும் இல்லை, இயேசுநாதர்கள் இயேசுவும் சீஷர்களும் அந்த திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை அழைச்சு, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வீட்டாருடைய காரியங்கள்ல நீங்க அழைத்து வச்சிருக்கீங்களா? அவங்க விருந்துக்கு அழைச்சாங்க, நீங்க வந்து கர்த்தாவே இந்த வீட்டின் தலைவர் நீங்க தான். இந்த வீட்டின் தலைவர், அன்சீன் கெஸ்ட் ஆஃப் திஸ் ஹவுஸ், சிலர் வீடுகளில் தன் வீடுகளில் எழுதி போட்டிருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாம ஆனா எங்களை வீட்டில் விருந்தாளியா வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் இங்கே இருக்கிறாருன்னு அதை பார்க்கும்போது அவங்களுக்கு இயேசு இங்கே இருக்கிறாருன்னு ஞாபகம் இருக்கும். அப்புறம் சாப்பாடு டேபிள் பக்கத்தில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிரியர் அதை கேட்டால் ஒரு வசனத்தை எழுதி போட்டிருப்பாங்க. நம்மோடு கூட சேர்ந்து போஜனம் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். கதவை தட்டுறேன், இப்போதான் கேட்டீங்க, கதவை தட்டுறேன், என் சத்தத்தை கேட்டு கொடுத்தேன், கதவை திறந்தா நானும் உன்னோட வந்து உன்னோட கூட போஜனம் பண்ணுவேன். ஏன் அவருக்கு சாப்பாடே இல்லையா? இங்கே வந்து நம்ம கொடுக்குற சாப்பாட்டை தான் சாப்பிடணுமா? பூமியால் நிறைவு கர்த்தருடைய, அவருக்கு எது குறைவு? அந்த மலையில் இருக்கிற மிருகங்களை எல்லாம் நான் அறிவேன் அப்படிங்கிறார். அவருக்கு போய் நம்ம பலியிட்டதுனால அதை வச்சு அவருக்கு திருப்தி அடைகிறாரா? அதை சாப்பிட்றாரா? இல்லை. நம்ம கொடுத்து தான் அவருக்கு சாப்பிடணுமா? அப்படியே இல்லை. ஆனால் நம்ம கூட வந்து உட்காந்து சாப்பிட்றார். அதுக்கேற்ற இருதயம் நமக்கு இருந்தால் நம்ம அங்கே உட்கார்ந்துருக்கிறப்ப அவரும் வந்து உட்காந்துக்கிறாரு, உங்களோட போஜனம் பண்ணுறேங்கிறாரு. நீங்கள் சொல்லலாம், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, இப்பொழுது அப்பத்தையும் தண்ணீரை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. அங்கே எழுதியிருக்கு, வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன், ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் அப்படியெல்லாம் எழுதியிருக்காங்களே. நீர் வார் கர்த்தாவே, எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்படி இங்கே கேட்கலாம். ஆசீர்வதிப்பார் நினைக்கிறீங்க? அவர் வழக்கமே என்னன்னா, அங்கே உட்கார்ந்தவொன்னா அப்பத்தை விட்டு ஸ்தோத்திரம் சொல்லி ஆசீர்வதித்து அப்படிதான் சாப்பிட்டாங்கன்னு எழுதியிருக்கு பைபிள்ல. ஒவ்வொரு தடவையும் தான் ஒவ்வொரு தடவையும் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணாம ஸ்தோத்திரம்
ஆள் இல்லாமல் சாப்பிட்டாருன்னு கதை இருக்காது. அவர் ஒவ்வொரு தடவையும் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பெட்டு கொடுத்து எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தான் எம்மாவூருக்கு போன சீசர்களுக்கு அது வரைக்கும் ஒரு ஏசுனாருன்னு தெரியாத ஆளுங்க அப்பத்தை எடுத்து புட்டவன என்னடா யாராவது வெளிப்பாடு வந்துருச்சு. இது மாதிரி செய்யற ஒரே ஒரு ஆளு தானே. அப்ப அது மட்டும் இல்லை, இவரோ இந்த 2 பேரும் கூட சேர்ந்து போயிட்டு இருந்தாரா இவரு அங்க. அவங்க எல்லாம் சாயங்காலம் ஆச்சு. இவரு நான் என் பக்கமா போறேன்னு இவரு பக்கம் போனா, ஐயா கொஞ்சம் பொறுங்கய்யா, சாயங்காலம் ஆயிடுச்சு, இன்னுமே எங்க போறீங்க, வாங்க எங்களோட கூட தங்குங்க. இந்த அழைப்பு அந்த 2 பேரும் சேர்ந்து ஏசுனார் அன்னைக்கு கூப்பிடல, அது பாட்டு போயிருப்பார். நீங்க என்ன நினைக்கிறீங்க?